ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்க தலைப்பு: தலைமூழ்கி குளித்த பின் உடலில் எண்ணெய் பூசக்கூடாது என்பது ஏன்? பண்டைய பாரதத்தின் ஆசாரங்களும் சட்டங்களையும் பற்றின மனுஸ்மிருதியில் தலைமூழ்கி குளித்த பின் உடலின் எந்த பாகத்திலும் எண்ணெய் தேய்க்கலாகாது என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து அழுத்தி தடவும் போது நாம் உணராமலேயே மசாஜிங் நடக்கிறது. இது இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகின்றது. உடலின் எந்த பாகமும் நோய்வாய்ப்படுவது அப்பாகத்தில் இரத்த ஓட்டம் குறையும் போதுதான் என்பது பண்டை காலத்திலேயே புரிந்து கொண்டிருந்தனர். மேலும் உடலில் எண்ணெய் தேய்த்த பின் வியர்ப்பது உடல் செயல்பாடுகளை பாதிக்கும் என்பது கண்டறிந்துள்ளனர். சருமத்தில் உள்ள வியர்வை துவாரங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது அடைந்து போவதால் உடலில் உள்ள அசுத்தங்கள் சரியானபடி வெளியாக முடியாமல் போகும். தலைமூழ்கி குளித்த பின் எண்ணெய் தேய்த்தால் தூசி, அழுக்கு போன்றவை உடம்பில் படிந்து விடுவதுடன் உடலில் உள்ள மாசுக்கள் வியர்த்து வெளியேறாததனால் சிறுநீரகத்தின் வேலைப்பளு அதிகரிக்கும். தலையில் தேய்க்கும் எல்லா எண்ணெய்களும் உடலிலும் தேய்க்கலாம். ஆனால் உடலில் தேய்க்கும் எண்ணெய்களை எல்லாம் தலைக்கு சரிவராது என்பதையும் கவனிக்கவும். முடி கொட்டுதல், நரை என்பவை தவிர்க்க தலையில் எல்லா எண்ணெய்களையும் தேய்ப்பது சரியல்ல. நன்றி நண்பர்களே.